வியாழன் கிரகத்தின் துணைக்கோளான யூரோப்பா 24 மணி நேரத்தில் 1000 டன் அளவிற்கு ஆக்சிஜனை வெளியேற்றுவதாக நாசாவின் ஜூனோ விண்கலம் கண்டறிந்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வியாழன் கிரகத்தை சுற்றி வரும் யூரோப்பா எனும் துணைக்கோள் 24 மணி நேரத்தில் 1000 டன் அளவிற்கு ஆக்சிஜனை வெளியேற்றுவதாக நாசாவில் ஜூனோ விண்கலம் கண்டறிந்துள்ளது. மனித உயிர்கள் வாழ்வதற்கான அனைத்து சாத்தியங்களும் இந்த கிரகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் மிகப்பெரிய கடலை யூரோப்பாவில் புதைந்துள்ளதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். வியாழன் கிரகம் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கிரகமாகும். உருவத்திற்கு ஏற்றாற் போல அதை சுற்றும் துணைக்கோளான நிலாக்களின் எண்ணிக்கையும் அதிகம். இதுவரை 95க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் வியாழன் கிரகத்தை சுற்றி கண்டறியப்பட்டுள்ளது. கலிலியோ தன்னுடைய தொலைநோக்கியின் மூலமாக முதலில் வியாழன் கிரகத்தை பார்த்த நிலையில் 1989ஆம் ஆண்டு அவர் பெயரிலேயே ஒரு விண்கலத்தை நாசா உருவாக்கி முழுக்க வியாழன் கிரகத்தின் ஆராய்ச்சிக்காக அனுப்பியது. இந்த கலிலியோ விண்கலம் மனிதர்கள் கண்டிராத பல அற்புதமான தகவல்களை வியாழன் கிரகத்தை பற்றி தொடர்ச்சியாக அனுப்பியது. அதில் முக்கியமான ஒன்று, வியாழன் கிரகத்திலேயே 4வது பெரிய துணைக்கோளான யூரோப்பாவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறியது. மேலும் இந்த ஆய்வுக்கு பிறகு இந்த யூரோப்பா துணைக்கோளின் மீது விஞ்ஞானிகள் ஆர்வம் அதிகரித்தது. சுமார் 1940 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த துணைக்கோளில் நீர் மூலக்கூறுகள் மற்றும் மனிதர்கள் வாழ வாய்ப்புள்ளதா என்பதை அறிவதற்காக ஜூனோ எனும் விண்கலம் 2011ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. சரியாக 2016ஆம் ஆண்டு வியாழன் கிரகத்தை நெருங்கிய இந்த ஜூனோ விண்கலம் தொடர்ச்சியாக 8 ஆண்டுகளுக்கும் மேலாக பல புகைப்படங்களையும் வியாழன் கிரகத்தை சுற்றி உள்ள வேதிப்பொருட்கள் மற்றும் தனிமங்களின் தரவுகளையும் மனிதர்களுக்கு அனுப்பி வருகின்றது. அதில் ஒவ்வொரு வினாடிக்கும் யூரோப்பா துணைக்கோளிலிருந்து 12 கிலோகிராம் அளவிற்கு ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டு வெளியேறுவதாக ஜூனோ விண்கலத்தின் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. இந்த துணைக்கோளில் மேற்பரப்பில் பனிக்கட்டிகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் பனிக்கட்டிக்கு அடியில் மிகப்பெரிய கடல் ஒன்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேற்பரப்பிற்கு கீழே யூரோப்பா கிரகத்தில் அதிக அளவில் நீர் மூலக்கூறுகள் மற்றும் ஆக்சிஜன் இருப்பதால் உயிர்கள் வாழ சாத்தியமான ஒரு சூழல் அங்கு இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். மேலும் வியாழன் கிரகத்தின் ரேடியேஷன் பெல்ட்டுக்கு இடையில் இந்த கிரகம் அமைந்திருப்பதால் உயிர்கள் வாழும் அளவிற்கு வெப்பநிலை நீர் மூலக்கூறுகள் நிறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2030ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக வியாழன் மற்றும் யூரோப்பா கிரகத்திற்கு இடையில் உள்ள தொடர்புகள் குறித்தும் மனிதர்கள் வாழ சாத்தியம் குறித்தும் ஆராய்ச்சியில் இந்த ஜூனோ விண்கலம் ஈடுபடும் என்று நாசா தெரிவித்துள்ளது. ஆக்சிஜனும் நீரும் இருப்பின் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் மிக அதிகம் என்று தெரிவிக்கும் விஞ்ஞானிகள் விரைவில் இந்த யூரோப்பா துணைக்கோளுக்கு ரோபோட்டிக் விண்கலம் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் உயிர்கள் வாழ முடியுமா எனும் ஆர்வத்தை மனிதகுலம் கடந்த 50 ஆண்டுகளாக மேற்கொண்டு வரும் நிலையில் அதில் முக்கிய மைல்கல்லாக நமது பூமிக்கு அருகில் உள்ள உயிர்கள் வாழும் சாத்தியமுள்ள துணைக்கோளாக யூரோப்பா இருப்பதை நாசா தற்போது கண்டறிந்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.